ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு வித்தியாசமாக வேர்க்கடலை பொட்டுக்கடலை சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே 2 பல் பூண்டு, நெல்லிக்காய் சைஸ் புளி, காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்து விட்டுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/4 கப் அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே உங்களுக்கு இது நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அது வரை இது இருக்கட்டும். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சட்னியை தாளித்து சேர்த்து விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கடுகு நல்லா பொரிஞ்சு உளுந்து செவந்தோன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்ததை சட்னியில் சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வேர்க்கடலை பொட்டுக்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.